அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய குருநாதர் திரு சக்திவேல் ஐயா அவங்களுக்காக நம்ம குதிரை எடுக்க வந்திருந்தோம். எவ்வாறு நம்ம அவருக்கு குதிரையை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்குறது. வீடியோ முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவர் ஒவ்வொரு குதிரையும் எந்தெந்த குதிரை சுழி சுத்தமாக இருக்கோ, இல்லை நன்றாக ஓடக்கூடிய குதிரையை முதல்ல பார்த்துடுறது. அந்த ஓடக்கூடிய குதிரையிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம அதோடைய சுழிகளை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த குதிரையை ஓட்டியும் பார்க்குறது. குதிரையை எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சிவப்பு சட்டையில் இந்த வெள்ளை அப்ளக்கு சிவப்பு அப்ளக்கில் போயிட்டுருக்கிறது தான் நம்ம குருநாதர். இப்போ ரிட்டன் வராரு பாருங்கள். இது முதலாவதாக நாங்கள் பார்த்த குதிரை. இந்த குதிரைக்கு பார்த்திங்கன்னா கன்னிக்கட்டு இருந்துச்சு, ஒத்த மூக்கு இருந்துச்சு வெள்ளை. இருந்தாலும் தொழில் நல்லா இருக்குங்கிறனால விலை விசாரிக்க சொன்னாங்க. விசாரித்தோம். 2 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க. நம்ம கேட்டு பார்த்தோம். அனுசரித்து ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல. சாயங்காலம் போய் கேட்கலான்னு விட்டுட்டோம். ஈவினிங் போனால் குதிரை கொடுக்குறதில்லன்ட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குண்டு குதிரை. இந்த குதிரை கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்ரு ராஜஸ்தானில் இந்த சந்தை நடக்கிற இடத்துக்கு 200 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து 3 நாள் பயணத்தில் வந்த குதிரை. ராஜா சுழியோட 10 சுழி சுத்தமாக இருந்த குதிரை. 2 பல்லு குதிரை. ஏற்கனவே பார்த்ததும் 2 பல்லு குதிரை தான். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தரையில் நீந்தக்கூடிய குதிரை. அதோடைய கால் எட்டு வச்சு பார்த்திங்கனால தெரியும். நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய குதிரை. இந்த குதிரைக்கு அவங்க கேட்டிருந்த விலை 5 லட்ச ரூபா. நான் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் கேட்டு பார்த்துட்டோம். குதிரை கொடுக்குறதா இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, அதுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு குதிரையும் நம்ம தேர்வு பண்ணுற குதிரைகள்லாம் ஏதோ ஒரு தடைகளில் நம்மளால் வாங்க முடியாமலே போயிட்டே இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி தொடர்ந்து என்ன பண்ணோம், அடுத்தடுத்த குதிரைகளை தளராமல் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதில் ஒரு ரொம்ப பிடிச்ச குதிரை அவருக்கு ஒரு 58 59 சைஸில் ஒரு நல்ல பொட்டை குதிரை ஒன்று அப்ளாக்கில் சட்டை கிடச்சிச்சு. எவ்வளோ கேட்டு பார்த்தோம். அந்த குதிரை விற்பனைக்கு நான் கொண்டு வரலைங்க, ஓட்டி பார்க்குறது தான் இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்ட்டாங்க. மூணாவதாக பார்த்துட்டு பார்த்திங்கன்னா மார்வாரியில் கருப்பில் நெத்தி சிட்டி வெள்ளை. சும்மா ஓட்டி பார்க்குறதுக்காக எப்படி ஓடுதுங்கிறத ஓட்டி பார்க்குறதுக்காக ஓட்டினது. இந்த குதிரை விற்பனை ஆயிடுச்சு. இது நல்லா ஓடுதா அப்படிங்கிறதுக்காக இதை ஓட்டி பார்த்தோம். மார்வாரிலையும் நல்லா துருசு கலையாமல் வைக்கக்கூடிய குதிரை. இது நல்லா ஸ்பீடு போகக்கூடிய குதிரை இந்த குதிரை. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு குதிரையை தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் பண்ணுறோம். கை கால் சுத்தமாக இருக்கா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கா, நம்ம ஓட்டினா ஓடுதா, சுழி சுத்தமாக இருக்கா, இவ்வளோவையும் பார்த்து தான் வாங்குகிறோம். அடுத்த வீடியோவில் அவருக்கு என்ன குதிரை எடுத்துருக்கோங்கிறத தெளிவாக போடுறோம். நன்றி.